அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ஆகாச கருடன் பற்றியது. ஆகாச கருடன் என்பதற்கு சாகாமூலி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இது நேர்மறை ஆற்றல்களை கிரகிக்கும் தன்மையுடையது. எனவே இதனை வீட்டு வாசற்படிக்கு வெளியே மேலிருந்து கட்டுவார்கள். அது கட்டும்போது வெளியில் இருக்கும் ஈரப்பதத்தை அனைத்தையும் உறிஞ்சு கொண்டு அது தானாகவே துளிர்விட்டு செடியாக கொடி போல் வளர்ந்து கொண்டு போகும் தன்மை கொண்டது. நேர்மறை ஆற்றல் எடுத்து வந்ததுமே உடனே தண்ணீர் தெளித்து அப்படியே கட்டிவிட்டால் உடனே வளர்ந்து விடுமா? அது கிடையாது. வந்து கட்டியவுடன் வீட்டிற்குள் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் உறிஞ்ச ஆரம்பிக்கும். மிக சீக்கிரத்தில் அழுகிவிட்டால் அதை கழட்டி வெளியில் போட்டுவிட்டு மீண்டும் மற்றொரு கிழங்கு வாங்கி கொண்டு வந்து சாதாரணமாக நீர் தெளித்து மஞ்சள் எல்லாம் பூசி குங்குமம் வைத்து நாம் அதை ஒரு கருப்பு கயிறில் மாற்றினால் மிகச் சிறப்பு. திரும்பவும் அது என்ன செய்யும்? உள்ளுக்குள் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாம் கிரகிக்கும். அழுகாது. முதல் இது ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிதாக 1/2 கிலோ 1 கிலோ அளவுக்கு வாங்குங்கள். மேலே அது கொட்டி தொங்க விடும்போது ஆகாசத்தில் கருடன் பறப்பது போலவே ஒரு தோற்றம் இருப்பதால் அதற்கு ஆகாச கருடன் என்று பெயர் வைத்தார்கள். இது எந்த கிழமை கட்டுவது என்று பார்க்கும்போது எந்த கிழமை வேண்டுமானாலும் கட்டலாம். ஆனால் நமக்குள் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது இல்லையா? அப்படி பார்க்கும்போது நமக்குள் என்ன பாரம்பரியம்? நாம் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இப்படி கட்டுவது சிறப்பு என்பது நாம் படித்தவர்கள் பாமரர்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. எனவே நீங்கள் எந்த கிழமை வேண்டுமானாலும் கட்டலாம். அதிலும் சிறப்பாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கட்டுவது மிகவும் சிறப்பு. இது கிழங்கு கட்டுவதற்கு முன்பாக நீர் தெளித்து நன்றாக கழுவி மஞ்சள் குங்குமம் வைத்து கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து கருப்பு கயிறு அல்லது கம்பளி கருப்பு கயிறில் வீட்டிற்கு வாசற்கு வெளியில் படியில் கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறந்த பலனை கொடுக்கும். தானாக எதிர்மறை ஆற்றல்கள்லாம் உறிஞ்சப்பட்டு நேர்மறை ஆற்றல்கள் பிரதிபலிக்கிறது என்றால் அதில் தானாகவே ஒரு செடி வளர்ந்து தானாகவே வளர ஆரம்பித்து விடும். அப்பொழுது அது நேர்மறை ஆற்றல்களை வீட்டுக்குள் கொண்டு வருகிறது என்று அர்த்தம். நன்றி, வணக்கம்.